வணக்கம் நண்பர்களே. நம்மள பலருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, தமிழ்ல டைப் பண்ண ஆசை இருந்தும் அது எப்படி டைப் பண்றதுன்றது தெரியாது. நம்மளோட சொந்த தாய்மொழியான தமிழ்லேயே ஃபேஸ்புக்ல போஸ்டுகளை பதிவிடணும், மெசேஜ்கள் அனுப்பணும், பல பதிவுகள் பிளாக் சைட் எழுதுறாங்க இருப்பாங்க, தமிழ்ல பதிவிட வேண்டி இருக்கும். இவ்வாறு பதிவுகளை மேற்கொள்ற நேரம் நீங்க தமிழ் கீபோர்ட் ஃபார்மேட் லே அவுட்டை படிச்சு அதுக்கு ஏற்றாற் போல டைப் பண்ணி பதிவிடுற நேரம் உங்களுக்கு நேரம் செலவாகும். அதை கற்கிறதுக்குரிய வழிமுறைகள் பல இருக்கு. இருந்தும் நேரங்கள் போதாமே, அதுக்கு படிக்கிறதுக்குரிய டைம் கிடைக்காது, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இதையெல்லாம் தாண்டி சில இலகுவான வழிமுறைகள் இருக்கு, சில இல்ல பல இலகுவான வழிமுறைகள் இருக்கு. அதுல சிலதை நாம இன்றைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு டெக் டைம். அனைவராலும் மிக இலகுவாக பயன்படுத்தக்கூடிய இணையத்தை பயன்படுத்தி தமிழ் டைப் பண்ற மெத்தட் கூகுள் இன்புட் டூல், அதாவது கூகுள் ஆன்லைன் இன்புட் டூலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். நீங்க உங்களோட ப்ரௌசர்ல கூகுள் சர்ச்சுக்கு போய் கூகுள் இண்டிக் தமிழ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தோன்றதை போல டைப் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா இப்படி ரிசல்ட்ஸ் தோன்றும். இந்த ரிசல்ட்ஸ்ல இந்த ஆன்லைன் கூகுள் உள்ளீட்டு கருவி என்று தோன்ற முதல் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்றதன் மூலம் அந்த வெப்சைட்டுக்குள்ள பிரவேசிச்சிங்கன்னா மிக இலகுவான ஒரு நோட்பேட் வடிவமான ஒரு விஷயம் தோன்றும். அதில் தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. அதில் நீங்கள் டைப் பண்ண போகிற மெத்தட் நீங்கள் எந்த விதமான பாமினி கீபோர்ட் லே அவுட் எதுவுமே நீங்கள் மனசில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தமிழில் அம்மா என்று டைப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் வெரி சிம்பிள், AMMA என்று டைப் பண்ணக்குள்ள அது உங்களுக்கு சில சஜஷனை காட்டும். அதன் மூலம் நீங்கள் அம்மா என்றதை டைப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது அப்பா டைப் பண்ணணும்னு சொன்னா உதாரணத்துக்காக சொல்றேன், APPA டைப் பண்ணக்குள்ள அதுவே தானாக உங்களுக்கு ஒரு சஜஷன் காட்டும் அப்பா. ஸோ இதை போல நாம தங்கிலீஷ் என்று சொல்ற இங்கிலீஷை பயன்படுத்தி தமிழ் டைப் பண்ற மெத்தட்டை தமிழ்ல டைப் பண்ணிக்கொள்ள முடியும். இதுல நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், இது முற்று முழுதாக யூனிகோட் ஃபார்மேட்டை சேர்ந்தது. யூனிகோட் ஃபார்மேட் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க இணையத்துல இதை யூஸ் பண்ணலாம், பட் இதை நீங்க ரியல் டைம் ஃபோன், அதாவது 2 வகையான ஃபோன்கள் காணப்படுது, ஒன்று யூனிகோட், ஒன்று ரியல் டைம் ஃபோன். ரியல் டைம் ஃபோன் தான் நம்ம பாமினி அப்படி என்று கூறப்போற சில வகையான ஃபோன்கள் ரியல் டைம் ஃபோன் நம்ம வேர்ட்ல யூஸ் பண்றது, வேர்ட் டாக்குமெண்ட்ல அல்லது PDFல நீங்க சில டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணக்குள்ள நீங்க இதுவரைக்கும் படிச்சிருப்பீங்க பாமினி, அதெல்லாம் ரியல் டைம் ஃபோன். அதெல்லாம் ஒரு எழுத்துக்கு பதிலாக நம்ம தமிழ் எழுத்தை கன்வெர்ட் பண்ணும். இதெல்லாம் யூனிகோட். இதுல அங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இதை டைரக்டா நீங்க யூஸ் பண்ணலாம், அங்க இதெல்லாம் அக்செப்டபிள். ஆனா நீங்க இது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்குள்ள இதை டைரக்டா யூஸ் பண்ணிடலாம். இதை நீங்க பாமினி ஃபோனுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதை எப்படி கன்வெர்ட் பண்றதையும் பார்ப்போம். அதுக்கு நீங்க உங்களோட ப்ரௌசர்ல மறுபடியும் கூகுள் சர்ச்சுக்கு போய் நீங்க தேட வேண்டிய விஷயம் யூனிகோட் டு பாமினி கன்வெர்ட்டர் என்றதை தேடக்குள்ள உங்களுக்கு நிறைய பதிவுகள் தோன்றும். அவ்வாறு தோன்ற பதிவுகள்ல ஏதேனும் ஒன்று உங்களுக்கு இலகுக்காக நான் முதலாவதாக இருக்கிற ஆப்ஷனையே கிளிக் பண்ணி பார்க்கிறேன். முதலாவது இருக்கிற வெப்சைட்ல நம்ம போனோம்னு சொல்லி சொன்னா ஒரு கன்வெர்ட்டர் இருக்கு. அதுல நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா உங்களோட அங்க நீங்க கூகுள் இண்டிக்ல டைப் பண்ணத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி கன்வெர்ட் என்று கீழே பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்றது மூலம் உங்களுக்கு எல்லாமே ஆங்கில எழுத்துக்களாக மாறி காணப்படும். அதாவது ஆங்கில எழுத்துக்களையும் சரியான உச்சரிப்போடு இருக்காது. இதை நீங்க உங்களோட வேர்ட்ல பேஸ்ட் பண்ணி பாமினி ஃபோண்டா மாத்துறது மூலம் உங்களுக்கு சரியான தமிழ் சொற்கள் கிடைக்கும். இதை நீங்க என்ன செய்யலாம், பாமினி எழுத்தை பயன்படுத்தி கீபோர்டோட ஏதாவது சிறிய மாற்றங்கள் என்ன செய்யலாம். ஆனா இதுவே யூனிகோடா இருந்தா உங்களால ஓரிரு எழுத்துக்களை மாற்றம் செய்யலாது, திரும்பியும் நீங்க போய் டைப் பண்ணி அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுல இருக்கிற நன்மை தீமை இது ரெண்டையும் சொல்லிட்டேன். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை மேலும் விவரிக்க ஆசைப்படுறீங்க கமெண்ட்ல தெரிவிங்க, அதற்கான பதில நான் உங்களுக்கு அதுல கமெண்ட் பண்றேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போற டூல் கூகுள் இன்புட் டூல். இது ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். குரோம் எக்ஸ்டென்ஷன் என்று சொன்னா என்னன்னு சொல்லி இந்த முந்தைய வீடியோக்களை பார்த்தவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஆட் பிளாக் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்றது, அதாவது குரோம்ல எக்ஸ்டென்ஷன் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி அதோட யூசபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது. குரோம் எக்ஸ்டென்ஷன் தேடுறதுக்கு நீங்க போகணும்னு சொல்லி நம்ம கூகுள்ல குரோம் வெப் ஸ்டோர் ஸ்கிரீன்ல தோன்ற மாதிரி குரோம் வெப் ஸ்டோர் டைப் பண்றது மூலமா சர்ச் பண்ணி அதுல எக்ஸ்டென்ஷன் மெனு யூஸ் பண்ணி கூட நீங்க போகலாம், அல்லது குரோம் வெப் ஸ்டோர் லிங்கை கிளிக் பண்ணி அதனுள் பிரவேசித்து
அதுல நீங்க டைப் பண்ணி தேட வேண்டிய நேம் கூகுள் இன்புட் டூல். இந்த டூல் டெவலப் பண்ணது கூகுள். சோ அந்த கூகுள் இன்புட் டூல்ன்றதை தேடி அதுல ஆப்ஷன்ஸ் வரும். சோ இந்த ஸ்கிரீன்ல தோன்ற மாதிரி ஒரு படத்தோட வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல அதற்குரிய அந்த எக்ஸ்டென்ஷன் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அங்க நீங்க செய்ய வேண்டியது add to Chrome. இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஆல்ரெடி அட் பிளாக்கிங்ல பார்த்துருப்பீங்க. இந்த பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேல ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷன் என்ன எப்படி அட் பிளாக் பண்றதுன்ற விஷயங்களை பாருங்க. ஓகே, நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம். add to Chrome கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அட் ஆகும். மேல எக்ஸ்டென்ஷன் அட் ஆயிட்டான நீங்க கன்ஃபார்ம் பண்ணி அதை நீங்க பின் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போற எக்ஸ்டென்ஷன் இது. அதை பின் பண்ணி வைத்துட்டு அதுல நீங்க முதலாவதாக லாங்குவேஜஸ் ஆட் பண்ணணும். அதாவது நீங்க வேற லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த லாங்குவேஜஸ் ஆட் பண்ணணும். எப்படி லாங்குவேஜஸ் ஆட் பண்றன்றத இப்ப பாப்போம். இந்த டூல்ல நீங்க மேலதான் போய் கிளிக் பண்ணணும் இல்லாம நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட லாங்குவேஜஸ்க்குள்ள ஸ்விட்ச் பண்ணி கொள்ளலாம். அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அது ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம லாங்குவேஜ் ஆட் பண்றத பார்க்கலாம். கீபோர்ட் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான லாங்குவேஜஸ் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா தமிழ்லயே நிறைய வகையான தமிழ் வடிவங்கள் இருக்கு. நான் சூஸ் பண்ற மாதிரி இந்த தமிழ் எழுத்து தானா போட்டதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த அரோ கீ அமர்த்துறதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அங்கால ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட் சைட்ல இருக்கிற பாக்ஸ்ல வர அவ்வளவும் உங்களுக்கு ஆட் பண்ண லாங்குவேஜ், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அவைலபிளா இருக்கிற லாங்குவேஜ். அதே போல உங்களுக்கு தேவையில்லாத லாங்குவேஜ், இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன், இது எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா அதை இங்க செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்றது மூலமா கூட நான் அந்த லாங்குவேஜ் ரிமூவ் பண்ணலாம். சோ இப்போ நான் லாங்குவேஜ் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எப்படி டைப் பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. ஒரு ஆன்லைன் நோட்பேட் வெப்சைட்டுக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறேன். இதுல நம்ம டைப் பண்ணி பார்ப்போம் வாங்க. முதலாவதா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த லாங்குவேஜை மேல எக்ஸ்டென்ஷன்ல எனேபிள் பண்ணணும். ஏன்னா நார்மலா உங்களோட கீபோர்ட் இங்கிலீஷ் டைப்பிங்க்கு தான் மாடிஃபை பண்ணிப்பட்டிருக்கு. வேற லாங்குவேஜ் இருக்கிறார்கள் அவங்களோட. சோ நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன் எனேபிள் பண்றதுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன்ல மேல கிளிக் பண்ணி நீங்க தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்றது மூலம் அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். இனி வெரி ஈஸி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட் தான். அம்மா என்று சொன்னா AMMA என்று டைப் பண்ற மாதிரி இங்க நீங்க தமிழ் என்று சொன்னா THAMIL என்று டைப் பண்ணாலும் சரி, இல்ல TAMIL என்று அடிச்சாலும் சரி, அதுல சஜஷன்ஸ் வரும். நீங்க அதை பார்த்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது இது ஒரு முற்று முழுதான யூனிகோட் பேஸ்ட் லாங்குவேஜ். சோ இதை நீங்க நம்ம முந்தையதாக பார்த்த மெத்தட் படி யூனிகோட் டு பாமினி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்ணி வேர்டுக்கும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அல்லது இது குரோமுக்குள்ள மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அதாவது நீங்க Facebook பாக்குறீங்க, இல்ல மெசஞ்சர்ல சாட் பண்றீங்க, இல்ல பிளாக்கிங் செய்றீங்க, நீங்க குரோமுக்குள்ளேயே இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது குரோம் எக்ஸ்டென்ஷன். அடுத்தது பழைய மெத்தட போல நீங்க கன்வெர்ட் பண்ணி காப்பி பண்ணி நீங்க டைப் பண்ணி இப்படி ஆன்லைன் நோட்பேட் அதையும் எடுத்து டைப் பண்ணி காப்பி பண்ணி கன்வெர்ட் பண்ணி வேர்டு கூட மாத்திக்கொள்ள முடியும். குரோம் பிரவுசரை பிரதானமா யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு சிம்பிளான ஈஸி மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்கிற அப்ளிகேஷன் அழகி. இது ஒரு ஆஃப்லைன் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும் முதலாவதாக நம்மளோட விண்டோஸுக்கு. ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச தேடல் பொறி google.comல ஸ்க்ரீன்ல தோன்ற மாதிரி அழகி பிளஸ் என்று டைப் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வரும். அந்த ரிசல்ட்ஸ்ல முதலாவதாக இருக்கு, நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். அழகி ஃப்ரீ யூனிக் தமிழ் ஃபவுண்டன் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ள விசிட் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தோன்றும். இதுல ஃபுல் டியூட்டோரியல், இந்த அப்ளிகேஷனை பற்றிய விவரங்கள் எல்லாமே அடங்கி இருக்கு. தேவையானவங்க விரிவா பார்த்து கொள்ளுங்க. நான் இப்ப இதுல எப்படி டவுன்லோட் பண்றேன்ற மெத்தட உங்களுக்கு சொல்றேன். இது வந்து டவுன்லோட் ஆப்ஷன். நீங்க ரைட் சைட் டாப் கார்னர்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுல டவுன்லோட் என்ற ஆப்ஷன்ல போனீங்கன்னு சொன்னா இது ஆண்ட்ராய்டு கூட அவைலபிளா இருக்கு. பட் ஆண்ட்ராய்ட்ல இதை விட அதிகமான பயனுள்ள சில இலகுவான அப்ளிகேஷனும் இருக்கு. அதனால நான் அதை மேலும் விவரிக்கல. நம்ம விண்டோஸுக்குரிய டவுன்லோட் பண்ணுவோம். சோ ரெண்டாவது ஆப்ஷன் அழகி விண்டோஸ் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணோம்னா அடுத்த இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னா டவுன்லோட் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல லோட் ஆகி வரும். சோ டவுன்லோட் அழகி டவுன்லோட் செட்டப் பண்ற ஃபைல் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட் சைட் பாட்டம்ல டவுன்லோட், நான் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்றவரையா லெஃப்ட் சைட் பாட்டம்ல இண்டிகேட் பண்ணணும் டவுன்லோட். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிந்ததும் எப்படி இன்ஸ்டால் பண்றன்றத பார்ப்போம். ஓகே, இப்போ டவுன்லோட் ஃபினிஷ் ஆயிட்டு இப்போ இந்த டவுன்லோட் நான் கிளிக் பண்றது மூலம் ஓகே இவ்வாறு ஒரு விண்டோ தோன்றும். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பாலிசிஸ், அக்ரிமெண்ட் எல்லாமே இதுல தோன்றும். இதை நீங்க என்ன செய்யலாம் சொன்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி ஓகே எல்லாம் சரியானு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான செக் பண்ணி கொள்ளுங்க. நான் எனக்கு புரிய மாதிரி நான் பை டிஃபால்ட் இருக்கிற ஆப்ஷன்லேயே போய் இப்போ லான்ச் அழகி செலக்ட் ஆயிருக்கு செக் பண்ணி கொள்றேன். அதுல ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ என்ன செய்யணும், இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே
ஆட்டோமேட்டிக்கா அழகி என்ற அப்ளிகேஷன் எனக்கு ஓப்பன் ஆகுது, ரன் ஆகுது. ஸோ இதுல நான் என்ன செய்யறேன், தமிழ் என்ற லாங்குவேஜை முதலாவது செலக்ட் பண்ணிக்கொள்றேன். இதுல நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, அதுல நான் தமிழை செலக்ட் பண்ணிக்கொள்றேன். தமிழ்லையும் பல ஃபார்மேட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், யூனிகோட், ஃபோனாட்டிக், டைப்ரைட்டர், இப்படி நிறைய வகைகள் இருக்கு. நான் உங்களுக்கு 2 தான் முதல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ரியல் டைம் ஃபோன்ன்றதையும் யூனிகோடையும் முக்கியமானது. அதை தாண்டி நிறைய வகைகள் இருக்கு. இதுல இப்போ யூனிகோட்ல நான் இப்போ போனீங்கன்னு சொன்னா அதுலயும் பல வகைகள்ல வந்து டைப்பிங் மெத்தட், அதாவது நீங்க கீபோர்டு யூஸ் பண்ணி எந்த வகையான மெத்தடை யூஸ் பண்ணி டைப் பண்ண போறீங்கன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம சில விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். ஸோ நான் முதலாவது இருக்கிறதை செலக்ட் பண்றேன். அதுக்குரிய ஷார்ட் கட் அடுத்த பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ஷார்ட் கட் தான் நமக்கு முக்கியம். இந்த ஷார்ட் கட்டை நீங்க பார்த்து வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஷார்ட் கட் வந்திருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அதுக்குரிய ஷார்ட் கட்டை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஷார்ட் கட்டை மனதில் வைத்துக் கொள்றது மூலமா என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நீங்க எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் இந்த ஷார்ட் கட்டை பயன்படுத்தி நீங்க இந்த அழகில இந்த ஃபோன் டைப்பிங் எனேபிள் பண்ணி நீங்க டைப் பண்ணலாம். அதாவது உதாரணமா போட்டோஷாப் யூஸ் பண்றீங்க, வேர்ட் யூஸ் பண்றீங்க, வேற இடங்கள்ல பாவிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த ஷார்ட் கட், அதாவது இப்போ யூனிகோட போட்டோஷாப்லயோ வேர்ட்லயோ யூஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷன் இல்ல. அதனால ரியல் டைம் ஃபோனை யூஸ் பண்ணுங்க, அது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம இந்த ஷார்ட் கட் இப்ப நம்ம இதுல பார்த்துட்டோம், ஆல்ட்டோட 3 ஃபர்ஸ்டா இருக்கிற ஷார்ட் கட் ஆல்ட்டோட 3. இதை யூஸ் பண்ணி எப்படி டைப் பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப நீங்க இந்த கீபோர்டை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கீபோர்டு நீங்க டாப்ல அவதானிக்கலாம். அதுல நான் அந்த கீபோர்ட்ல இந்த ஷார்ட் கட் எனேபிள் பண்றேன். ஆல்ட்டோட 3 பிரஸ் பண்ணி இந்த ஷார்ட் கட் எனேபிள் பண்ணோன்னு எனக்கு அந்த டாஸ்க் பார்ல சில நோட்டிபிகேஷன் வருது, இந்த ஐக்கன் எனேபிள் ஆயிட்டுன்னு சொல்லி. ஓகே, இப்ப நான் டைப் பண்ண தொடங்குறேன். அதாவது நான் யூனிகோட் வகையை சேர்ந்த சூஸ் பண்ண, இது எனக்கு ஆல்ரெடி இருந்த மாதிரியான ஒரு கீபோர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்து டைப்பிங் மெத்தட் மாதிரி தான் டைப் பண்ண போறோம். வெரி சிம்பிள். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி டைப் பண்றன்றதை பாருங்க. ஸோ நார்மலா நீங்க வி அடிச்சோடனே இவ்வளோ தான் வரும். VA அடுத்தது நீங்க வணக்கம் அடிக்க போறீங்கன்னா வானா அடிக்கணும்னா VA பிரஸ் பண்ணக்குள்ளதான் உங்களுக்கு வானா வரும். நார்மலா நீங்க வி மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இவ்வளோ மட்டும்தான் வரும். அதே மாதிரி இப்ப வணக்கம் நண்பர்களே அடிக்க போறீங்கன்னு சொன்னா 2 சுழி நானா 3 சுழி நானா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ற. இப்ப வணக்கம் நீங்க நார்மலா ஸ்மால் என் அடிக்கக்குள்ள உங்களுக்கு 2 சுழி நானா தான் தோன்றும். அது 3 சுழி நானாவை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க ஷிஃப்டோட, அதாவது கேபிட்டல் என் அடிக்க வேண்டியிருக்கும். இது ஒரு சிறிய முறை. இதே மாதிரி பல கீபோர்ட் இருக்கு. இந்த டியூட்டோரியல்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. மேலும் இதுக்கு பல டியூட்டோரியல்ஸ் யூடியூப்லயும் அவைலபிளா இருக்கு, அதையும் பார்த்து கொள்ளுங்க. இதை தாண்டின ஒரு விஷயம், உங்களுக்கு ஆன்லைன்ல நான் யூனிகோட் டு பாமினி கன்வெர்ட்டர் ஏற்கனவே காட்டியிருந்தேன். அதே போல இதுல ஆஃப்லைன்ல கன்வெர்ட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு, அதையும் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த அழகி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஆஃப்லைன்ல உங்களோட யூனிகோட் டு பாமினி கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, இந்த அழகி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணது, அதுல இருக்கிற ஃபாண்ட் கன்வெர்ட்டர் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட யூனிகோட் ஏற்கனவே நீங்க யூனிகோட்ல டைப் பண்ணிக்கிறத பேஸ்ட் பண்ணி, அதாவது இதுல இருந்து எதுக்கு கன்வெர்ட் ஆகணும்னு செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ யூனிகோட் டு பாமினி. ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறது யூனிகோட் நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா மேல கன்வெர்ட் பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாமினிக்குரிய எழுத்துக்கள் கன்வெர்ட் ஆகி வரும். நீங்க இலகுவாக அதை பேஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நம்ம இன்றைக்கு 3 அப்ளிகேஷன் பார்த்துட்டோம். அதாவது இணையத்துல பயன்படுத்தக்கூடிய, இணையத்தை பயன்படுத்தக்கூடிய 2 அப்ளிகேஷனும், ஆஃப்லைன்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தக்கூடிய அழகிய அப்ளிகேஷனையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிந்தால் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணா உங்களுக்கு நான் ஒவ்வொரு தரம் வீடியோ போடக்குள்ள நோட்டிபிகேஷன் வரும். ப்ளீஸ் வீடியோ லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களிடம் விடைபெறுவது கிஷன். நன்றி.